Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi mahkamil tanzilil alim fil Qur'anil Majid. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட புனித ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கு குழுமிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவதாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய ஜும்மா உரையாக அரஃபா தினத்தின் சிறப்புகள் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. புனித மிகுந்த மாதங்களில் ஒன்றான துல்ஹஜ் மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம், அதிலும் குறிப்பாக துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த முதல் 10 நாட்களும் அல்லாஹ்விடத்திலே மிக சிறப்புக்குரிய நாளாக, இந்த 10 நாட்கள் நாம் செய்யக்கூடிய இந்த அமல்கள் என்பது அல்லாஹ்விடத்திலே மிக நேசத்திற்குரியதாக விருப்பத்திற்குரியதாக இருக்கிறது என்பதெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த 10 தினங்களில் ஒரு தினம்தான் அரஃபாவுடைய தினம், துல்ஹஜ் பிறை 9வது தினம். இந்த 9வது தினத்திற்கென்று மார்க்கத்தில் பல்வேறு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமான முஸ்லிம்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டிய மிக முக்கிய விஷயமாக இருந்தாலும் சமுதாயத்தில் இந்த தினத்தின் குறித்த பல்வேறு செய்திகள் ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு சூழல் தான் நிலவுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தினத்தில் பல சிறப்புகளை வைத்திருக்கிறான். குறிப்பாக அதில் ஒவ்வொரு சிறப்புகளையும் நாம் பார்ப்பதாக இருந்தால் அல்லாஹுடைய வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. பொதுவாக துல்ஹஜ் மாதத்தில் ஹாஜிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக சென்றிருக்கிறார்கள். பிற 8, 9 ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜினுடைய வணக்க வழிபாடுகள், குறிப்பாக ஹஜ் என்று சொன்னால் மினா, அரஃபா, முஸ்தலிஃபா போன்ற இடங்களில் தங்கி இபாதத்து செய்வதற்கு மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அப்படி குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா மைதானத்தில் குழுமுவதை பற்றி சொல்கின்ற பொழுது அல் ஹஜ்ஜு அரஃபா, அரஃபா மைதானத்தில் கூடுவதுதான் ஹஜ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஏன் இப்படி சொல்லப்பட்டது, எதனால் இந்த சட்டம் நமக்கு சொல்லப்படுகிறது என்பது போன்ற அதனுடைய பின்னணிகளையும் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரா பக்ரா என்ற அத்தியாயத்தில் சொல்கிறான், சும்ம அஃபீலு மின் ஹைசு அஃபலன் நாஸ், மக்கள் எங்கிருந்து திரும்புகிறார்களோ நீங்களும் அங்கிருந்து திரும்புங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் ஹாஜிகள் ஒன்று குழுமக்கூடிய ஒரு செய்தியை குறித்து அல்லாஹ் இந்த வசனத்தில் பேசுகிறான். அந்த வசனத்தில் தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லும்போது வஸ்தக்ஃபிருல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அவன் நிகரற்ற கருணை உடையவனாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த வசனம் எதனால் அருளப்பட்டது என்பதை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அதுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். அன்றைய காலத்தில் குறிப்பாக குறைஷிகளாக ஹுமுஸ் என்ற கிளையினரை சார்ந்த அந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தங்களை மிகப்பெரிய ஒரு மனிதர்களின் மேன்மையானவர்களாகவும் அந்த குலத்தை சாராத மற்ற மக்களை தாழ்த்தப்பட்டவர்களாகவும் கருதி கொண்டிருந்தார்கள். அதில் குறிப்பாக நாம் அறிந்து கொள்வதாக இருந்தால் முஸ்தலிஃபாவை பொறுத்தளவில் ஹரமுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவை பற்றி சொல்லுகின்ற பொழுது காபா,
அந்த காபா பள்ளிவாசல் அடங்கியிருக்கக்கூடிய அந்த பகுதி, அதை தாண்டி இன்னும் சில பகுதிகளை எல்லைகளாக வகுத்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், இதெல்லாம் புனித எல்லை என்று நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. முஸ்தலிஃபாவை பொறுத்தளவில் அந்த புனித எல்லைக்குள் இருக்கிறது. அதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அரஃபா. அன்றைய காலகட்டத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், குறைஷிகள் அல்லாத மற்ற அரபிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அரஃபாவில் வந்து தங்கி கொள்வாங்க. அவர்களை தாண்டி என்ன செய்வார்கள் சொன்னால் முஸ்தலிஃபாவில் வந்து என்ன செய்வாங்கன்னா குறைஷிகளாக இருக்கக்கூடியவர்கள், அந்த ஹுமுஸ் என்ற கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தங்கிக் கொள்வார்கள். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நாங்கள்லாம் உயர்ந்தவர்கள், நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், எனவே நீங்கள் அந்த சைடு இருந்துக்கோங்க, நாங்கள் இந்த சைடு இருந்துக்கிறோம்னு சொல்லி இப்படி என்ன செஞ்சாங்க, பாகப்பிரிவினை போன்று ஒரு அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழல் அன்றைய காலத்தில் இருந்தது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குறான். சும்ம கைசு, அல்லாஹ்வுடைய வசனம் இறங்குகிறது. சும்ம அல்லாஹ் சொல்லுகிறான், பின்னர் நீங்களும் என்ன செய்ய வேண்டும், அஃபீலும் மின் ஹைசு அஃபலன் நாஸ், மக்கள் எங்கிருந்து புறப்படுகிறார்களோ அந்த இடத்திலிருந்து நீங்களும் புறப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்று சொன்னாலே அரஃபாவில் ஒன்று கொள்ளும்போதுதான். எந்த மக்களை தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்கள் தனியாக ஒதுக்கி அரஃபா மைதானத்தில் தங்க வைக்கப்பட்டார்களோ, முஸ்தலிஃபாக்களில் உயர்ந்த, முஸ்தலிஃபா என்ற பகுதியில் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவன் தான் இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்களோ, அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், எப்படியான வசனம் பாருங்கள், அல்லாஹ்வுடைய வசனத்தை சற்று சிந்திக்க வேண்டும். முஸ்தலிஃபாவில் அவர்களுக்கு இடம் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லாமல், எந்த மக்களை தாழ்த்தப்பட்டவன் தீண்டாமை என்ற பெயரிலே நீ ஒதுக்கி வைத்தாயோ அவர்கள் இருக்கக்கூடிய அந்த அரஃபாவிற்கு சென்றால் தான் உன்னுடைய ஹஜ்ஜும் முழுமையாகும் என்று சொல்லி அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். நீங்கள் அவர்களோடு போங்க, அந்த மக்கள் எங்கிருந்து திரும்புகிறார்களோ அங்கிருந்து நீங்களும் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். அப்போ இந்த அரஃபாவுடைய மைதானத்தில் குழுமக்கூடிய அந்த பிரம்மாண்டமான கூட்டம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா மைதானத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது பிறை 9 அன்று, எந்த அளவிற்கு என்றால் பிறை 9 ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அரஃபாவில் வந்து குழும வேண்டும் ஹாஜிகள். கூட்ட நெரிசல் கடுமையாக இருக்கும், அதிகமான மக்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் எப்படிப்பட்ட ஒரு சலுகை தருகிறார்கள் என்று சொன்னால், பிறை 10 அன்று, அதாவது உதாரணத்துக்கு சொல்வதாக நம்ம பிறை பார்த்த அடிப்படையில் சவுதியில் இன்றைக்கு பிறை பார்த்த அடிப்படையில் வரக்கூடிய சனிக்கிழமை அவங்களுக்கு அரஃபாவுடைய தினம். அந்த அரஃபாவுடைய தினத்தில் சனிக்கிழமையில் அவங்க ஒன்று குழும்புவார்கள். அன்றைய மஹ்ரிபை தாண்டி விட்டது என்று சொன்னால் 10வது தினமாகிடும், நஹருடைய தினம். அந்த நஹருடைய தினத்தில் ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்வதற்கு முன்னதாக அவங்க என்ன செய்ய வேண்டும், அரஃபாவுக்கு வந்துடும். ஃபஜ்ருக்குடைய நேரத்துக்குள்ளேயாவது வரணும். அப்படி வரலன்னு சொன்னால் அவர்கள் இவ்வளவு செலவழித்து போன, இவ்வளவு சிரமங்களை மேற்கொண்ட எல்லாம் வேஸ்ட் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அரஃபாவில் வந்து அந்த ஃபஜ்ருக்குள்ள வரலன்னு சொன்னா அவங்களுடைய ஹஜ்ஜை முழுமை பெறாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த விஷயத்தை இன்றைக்கு சமூகத்தில் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் என்பது இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான வணக்கத்தை சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு தீண்டாமை ஒழிப்பு மாநாடாக அன்றைய தினம் அந்த ஹாஜிகள் அரஃபா மைதானத்தில் குழும்புகிறார்கள் என்பதை இன்றைக்கு சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் இதை திரும்ப பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், இப்போ வரைக்கும் இன்றைக்கும் தீண்டாமை என்பது மிகைத்து கொண்டுதான் போய் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் மதுரை கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வருகிறது. என்ன தீர்ப்பு? எச்சி இலையில் அந்த அங்க பிரதேசம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது என்று சொல்லி சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் என்ன செய்து சொன்னால் மதுரை கோர்ட்டு தீர்ப்பு வழங்குகிறது. என்ன பிரச்சனை? கரூரில் ஒரு பகுதியில் ஒரு ஊரில் அங்குள்ள மக்கள் ஒரு அவங்களுடைய வழிபாட்டில் உள்ள ஒரு விஷயமாக என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த எச்சியலை சாப்பிட்ட பிறகு அதில் அங்க பிரதேசம் செய்யணும். 2015வது ஆண்டில் ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால், தனித்தெருத்தை சேர்ந்தவர் ஒருவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் கோர்ட்டில் அவர் வழக்கு பதிவு செய்கிறார். இது மாதிரியான ஒரு வணக்கம் என்பது இதை அனுமதிக்க கூடாது. ஏன் அனுமதிக்க கூடாதுன்னு சொல்றாரு? உயர் சாதி மக்கள் சாப்பிடுவார்கள், சாப்பிட்ட எச்சியலையில் தலித்துகளாக ஏழைகளாக எந்த மக்கள் தீண்டத்தகாதவர்களாக கருதப்படுகிறார்களோ அவர்கள் அதில் கடந்து உருள வேண்டும் என்ற ஒரு சட்டம் என்பது மனித இனத்துடைய விரோதமாக இருக்கிறது. இதை வந்து கோர்ட்டு தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி 2015 அதுக்கு தடை விதித்துட்டாங்க. திரும்ப மேல்முறையீடு செய்யப்படுது. என்ன செய்யறாங்க? அதை திரும்பவும் அனுமதி தர வேண்டும். திரும்ப அனுமதி எப்படி கொடுக்கப்படுது பாருங்க, பரிசீலனை பண்றாங்க. அது வந்து பூர்வீகமாக பல ஆண்டுகளாக செய்து வந்தது இப்படின்னு பல விஷயங்களை கருத்தில் வச்சு சட்டத்துக்கு முரணான ஒரு தீர்ப்பை வழங்குறாங்க. நீங்க அந்த எச்சரிக்கையில திரும்பியும் பொருளைத்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டத்தை திரும்ப என்ன செய்யறாங்க, பிறப்பிக்கிறாங்க. இதிலிருந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, எந்த ஒரு மனித உரிமைகள் என்று சொல்லக்கூடிய இப்படி பல்வேறு பரிணாம வளர்ச்சி அடைந்த இந்த காலகட்டத்தில்
இன்று வரைக்கும் தீண்டாமை என்ற பேரில் மக்களை ஒடுக்கக்கூடிய இந்த செயல்கள் அதிகரித்துக் கொண்டு வரக்கூடிய அரசாங்க அடிப்படையிலே எந்த அளவிற்கு சட்டம் ஏற்றுகிறார்கள். அப்படி எச்சரிக்கையில் முருளக்கூடிய நேரத்தில் எதிர்மனுத்தாரர் வந்து ஏதாவது இடைஞ்ச செஞ்சா அங்க போலீஸ் நின்று தடுக்கணும். அவங்க பிறந்தவங்களை புறங்களை தான் செய்யணும். உயர்ந்த குலத்தவன் சாப்பிட்டு எச்ச போடுவான். அந்த எச்சில ஏழைகளாக அதை யாரை தாழ்த்தப்பட்டவர்களாக கருதுகிறார்களோ அவர்கள் சேர்ந்து புரளட்டும். அதை புரளக்கூடிய நேரத்தில் அரசாங்கம் அதற்கு அனுமதி வழங்கியது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பும் வழங்குகிறது. இந்த தீர்ப்பு இப்ப சமீபத்தில் வந்திருக்கிறது. சிந்தித்து பாருங்க. சில ஆண்டுகளுக்கு சில மாதங்களுக்கு முன்னதாக மணிப்பூரில் நடந்த சம்பவம் என்ன? தலித் என்ற பெயரில் ஒரு பெண்மணி முழு நிர்வாணமாக அந்த வீதியில் அழைத்து வரக்கூடிய ஒரு சம்பவம் எல்லாம் நடந்திருக்கிறது. எல்லாம் எதை உணர்த்துகிறது? எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கிறோம்? எவ்வளவு மனித உரிமையை பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்று வரைக்கும் இந்த தீண்டாமை ஒழிக்கப்படவில்லை. ஆனால் இஸ்லாம் ஒழிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இந்த தீண்டாமை என்பது தலைவிரித்து ஆடியது. அவர்கள் பேசக்கூடிய அந்த மொழியை வைத்து பெருமை பேசிக் கொண்டிருந்தார்கள். அரபி மொழி பேசுவன் தான் உயர்ந்தவன், அரபி மொழி அல்லாதவன் அவன் தாழ்ந்தவன் என்று பேசிக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பேசக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே அரஃபா மைதானத்திலே மக்களுக்கு உரை நிகழ்த்தக்கூடிய நேரத்திலே அந்த பிறை 9, 10 அன்று பேசிய அந்த இறுதி பேருரையிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், யா அய்யுஹன் நாஸ், மனித சமுதாயமே, இன்ன ரப்பக்கும் வாஹிது, உங்கள் இறைவன் ஒருவன் தான். எவ்வளவு அற்புதமாக சொல்கிறார்கள். உங்களை படைத்த இறைவன் ஒருவன் தான். இன்னை அபாக்கும் வாஹிதுன், உங்களுடைய தந்தையும் ஒருவர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகளாக நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். எப்படி உங்களில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று வர முடியும்? ஒரு தகப்பனுக்கு பிறந்தவர்கள் நீங்கள். அலா, அறிந்து கொள்ளுங்கள், லா ஃபல்லலி அரபியின் அலா அஜமீன், ஒரு அரபி மொழி பேசக்கூடியவன் மற்ற மொழியை பேசுவனை விட எந்த விதத்திலும் உயர்ந்தவனாக முடியாது. வலாலி அஜமீன் அலா அரபியின், அரபி மொழி பேச, அதாவது நபி அவர்கள் அதையும் மாற்றி சொல்கிறார்கள். எப்படி? அரபி மொழி பேசுறவன் நீ உயர்ந்தவன் நினைக்காத, அதுக்காக வேண்டிய அரபி மொழி தெரியாதவர்களும் உயர்ந்தவர்கள் அல்ல என்ற கருத்தை நபி அவர்கள் சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நிறத்தின் அடிப்படையிலும் இந்த ஏற்றத்தாழ்வு வரக்கூடாது என்பதை அந்த இடத்திலே நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். வலா அஹ்மர் அலா அஸ்வத், ஒரு சிகப்பர் கருப்பரை விட எந்த விதத்திலும் சிறந்தவராக முடியாது. வலா அஸ்வத் அலா அஹ்மர், அதுக்காக நீ கருப்பாய் இருக்கிறாய் என்பதற்காக சிவனை விட நீங்க சிறந்தவராக முடியாது. இல்லா பி தக்வா, இறையச்சம் என்ற ஒன்றை தவிர. இறையச்சம் தான் அல்லாஹ்விடத்திலே மனிதர்களை வேறுபடுத்துகிறது. இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் அல்லாஹ்வுடைய பாதையில் சமமானவர்கள். மனிதர்களே அல்லாஹ் சிறப்பிக்கிறான் என்று சொன்னால் இன்ன அக்கரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும், உங்களில் யார் இறையச்சம் உடையவராக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வை அதிகம் பயப்படுகிறீர்களோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இல்லா பி தக்வா, இறையச்சம் தான் உங்களுக்கு மத்தியிலே உயர்வு தாழ்வை பார்க்கிறது. அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மனிதன் தான் மேன்மையானவன். இந்த உலகத்தில் இறைவன் பார்க்கிறான், இறைவன் படைத்திருக்கிறான், இறைவனால் நான் கண்காணிக்கப்படுகிறோம் என்பதை பயந்து மற்ற மக்களுக்கு இடையூறு செய்யாமல் இறைவன் சொல்லக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் ஒழுக்கமான வாழ்வை வாழ்ந்தவர்கள் சிறந்தவர்கள். அதை தாண்டி பிறப்பின் அடிப்படையிலோ நிறத்தின் அடிப்படையிலோ எந்த விதத்திலும் ஒரு மனிதன் யாரையும் விட யாரும் சிறந்தவனாக முடியாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே அரஃபா மைதானத்திலே அந்த மக்களுக்கு உரையாகவும் நிகழ்த்துகிறார்கள். அப்ப இஸ்லாம் இந்த உலக மக்களுக்கு எதை போதிக்கிறது என்று சொன்னால், தீண்டாமை என்பது கிடையாது, எல்லோரும் சமமானவர்கள் தான். இந்த உலகத்தில் வாழ்ந்த அனைத்து மக்களும் இறைவனுடைய பார்வையில் படைப்பின் அனுப்பில் சமம்தான் என்ற இந்த சமத்துவத்தை போதிக்கக்கூடிய ஒரு தினமாக இந்த அரஃபாவுடைய தினம் விளங்குகிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளினுடைய சிறப்புகள் குறித்த பல்வேறு செய்திகள் அடங்கியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்குனா, அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாளை தேர்வு செய்கிறான். பொதுவாக இந்த உலக மக்களை, குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த உம்மத்தை வழிநடத்துவதற்காக அல்லாஹ் குர்ஆன் என்ற இந்த வேதத்தை அருளுகிறான். அதை அருளியதற்கு அல்லாஹ் எடுத்துக்கொண்ட நாள் என்ன? ரமலானுடைய மாதம், அந்த லைலத்துல் கத்ர் இரவு. அதனுடைய சிறப்பை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். எப்படி மார்க்கத்தை மக்களுக்கு சொல்வதற்காக வேதத்தை அல்லாஹ் வழங்குகிறானோ, அதற்கு ஒரு நாளை எப்படி தேர்வு செய்தானோ, அதே போன்று இந்த மார்க்கத்துடைய சட்ட திட்டங்களை முழுமைப்படுத்துவதற்கும் அல்லாஹ் ஒரு தினத்தை தேர்வு செய்திருக்கிறான். அதுதான் அரஃபாவுடைய தினம். இன்றைக்கு சமூகத்தில் விழிப்புணர்வு பெற வேண்டிய முக்கியமான ஒரு தகவல் இதில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு அபூபக்கருடைய ஆட்சிக்கு பிறகு உமர்லாவுடைய ஆட்சி காலம் நடக்கிறது. அப்படி உமர்லாவுடைய ஆட்சி காலம் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் ஒரு யகூதி என்ன செய்யறாருன்னு சொன்ன, உமர்லா ஒரு இடத்துல வரார், வந்து கேட்கிறார், கால லஹு யா அமீருல் முஃமினீன்,
மூமினுடைய தலைவரே வந்து அவர் சொல்றார், ஆயத்து பி கிதாபிக்கும் தக்கர உலகா, உங்களுடைய வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அதை நீங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள். லவ் அலைனா மஹ்ஷரல் யஹூத், அந்த வசனம் மற்றும் எங்களுடைய வேதத்தில் இருக்கும் என்று சொன்னார். நஸ்ஸலத்துனா நத்தஹிதுனா தாலிக யௌம ஈதா, அந்த வசனம் அருந்தப்பட்ட அந்த தினத்தை நாங்கள் பெருநாளாகவே கொண்டாடி இருப்போம். சொல்றது யாரு? யஹூதி. பொதுவாக யூதர்களை பொறுத்தவரை அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், இஸ்லாமியர்களை கொல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள். அதற்கு உதாரணம் தான் இப்போ வரைக்கும் பலஸ்தீன் பகுதியில அந்த நாட்டு மக்களை நசுக்கி கொடுமைப்படுத்தி பச்சிலம் குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள் என்று கூட பாராமல் அந்த குழந்தைகளை நசுக்கி கொன்று வெடிகுண்டுகளை போட்டு தாக்கி கொண்டிருக்கிறார்கள். இரக்கமற்ற மிருகங்களாக இருக்கிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? இப்படிப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவர் வந்து கேட்கிறார், குர்ஆனுடைய வசனத்தை சிறப்புப்படுத்தி கேட்கிறார். எவ்வளவு அற்புதமான செய்தி! அதனால தான் கேட்கிறாங்க உமர் அவர்கள், ஐயோ ஆயத்தின், எந்த வசனம், எந்த வசனம்ப்பா உன்னை இந்த அளவுக்கு ஈர்க்கக்கூடிய வசனம் எது என்று கேட்கக்கூடிய நேரத்தில் தான் சூரத்து மாயிதாவுடைய, இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்திலே இந்த வசனத்துடைய முக்கியத்துவத்தை அறியாமல் இருக்கிறார்கள். அந்த யஹூதி அதை விளங்கி வைத்துக் கொண்டு கேட்கிறார். 5வது அத்தியாயத்துடைய 3வது வசனம். என்ன வசனம்? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றோடு உங்களுடைய மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது. இஸ்லாத்தை தாண்டி இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த சித்தாந்தங்களும் எந்த கொள்கைகளும் இப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்பு கிடையாது. முழுமை என்று எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. இப்போ வரைக்கும் எதனாலும் சேர்க்கலாம். ஆனால் இஸ்லாத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக தேர்வு செய்து அந்த இறுதி தூதர் உயிரோடு இருக்கும் பொழுது அல்லாஹ் மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்துகிறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றோடு உங்களுடைய மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது. வ அத்மம்து அலைகி நிஅமத்தி, என்னுடைய நிஅமத்தை உங்களுக்கு முழுமையாக பூர்த்தி செய்து விட்டேன். ஒரு ரலியத்து லக்குமுல் இஸ்லாம தீனா, எந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி உங்களுக்கு தந்தேனோ அந்த இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லுகிறார். ஏன் இது அவர் அவ்வளவு ஈர்க்கிறது என்று சொன்னால், யூதர்களாக இருக்கட்டும், இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த சித்தாந்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க, புதுசு புதுசாக எதை வேணாலும் வந்து சொல்லலாம். ஏன் அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு போயிடலாம். இஸ்லாத்தில் அப்படி இல்லையா? இஸ்லாத்தை பொறுத்தவரை அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த தூய்மையான அப்பழுக்கற்ற இந்த மார்க்கம் என்பதை அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ் தான் இதனுடைய உரிமையாளனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட உரிமையாளன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தூதரை இந்த உலகத்திற்கு அனுப்பி மக்களுக்கு தேவையான சட்டதிட்டங்களை எல்லாம் சொல்லி, அந்த சட்டதிட்டங்களை சொல்லி முடித்ததுக்கு பிறகு அதை முழுமைப்படுத்தி விட்டேன் என்ற ஒரு உத்தரவாதத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த சிறப்பு சமூகம் வழங்கி இருக்கிறதா? இன்று வரைக்கும் எடுத்து பாருங்க. தொழுகைனா என்ன, நோன்புனா என்ன, ஜக்காத்துனா என்ன, இன்னபிற வணக்க வழிபாடுகள் எப்படி செய்ய வேண்டும், எது நோன்பு எது தொழுகை, இது போன்ற அனைத்து சட்ட திட்டங்களும் நபி அவர்களால் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் நபிமார்களுடைய வருகை பற்றி குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, வயு அல்லிமுக்கும் மாலம் தக்கூனு தஅலமுன், நீங்கள் அறியாதவற்றை உங்களுக்கு கற்றுத்தருவதற்கு இந்த தூதர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப வணக்க வழிபாடுகளை கற்றுத்தருவதற்கு தான் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். அப்படிப்பட்ட நபி அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதே சட்ட திட்டங்களை அல்லாஹ் முழுமைப்படுத்திட்டான், பரிபூர்ணப்படுத்திட்டான். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க? மார்க்கத்தில் இல்லாத பல புதுமையான நோன்புகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். நபி அவர்கள் காட்டித்தராத பல்வேறு தொழுகைகளை இன்றைக்கு இஸ்லாத்தின் பேரால் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கத்தில் இதெல்லாம் எப்படி புதுசா வந்துச்சு? அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாளிலும் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள் என்று சொன்னால், அஹ்மர்து ஐதைஹும், அவங்களுடைய கண்கள் சிவந்து விடுமா. பார்க்கிற ஒரு போர் படை தளபதி எப்படி அந்த சோல்ஜர்களுக்கு அந்த செய்திகளை கொண்டு சேர்க்க வேண்டுமோ அது போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய அந்த ஜும்மா உரை என்பது மிக ஆழமான கருத்துடையதாக இருக்கும். மிக தேவையான கருத்துக்களை, சமூகத்துக்கு தேவையான அந்தந்த நேரத்தில் தேவையான செய்திகளை சொல்வார்கள். அதில் எப்பொழுதும் மறக்காமல் நபி அவர்களால் சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி, இந்த செய்தியை அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவங்களுடைய அந்த தொண்டைகளின் நரம்பு புடைக்க, கண்கள் சிவக்கக்கூடிய அளவில் இந்த செய்தியை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஈயாக்கும் முஹததாத்தில் உமுர், எனக்கு பிறகு மார்க்கத்தில் புதுசா ஒன்று உண்டாக்கிறாதீங்க. எவ்வளவு பெரிய எச்சரிக்கை! உங்களை நான் ஈயாக்கும், உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். எனக்கு பிறகு மார்க்கத்தில் புதுசா ஒன்று உண்டாக்கிறாதீங்க, கொண்டு வராதீங்க. இன்னைக்கு இருக்குதே தென்காசி பகுதி எடுத்துக்கொண்டால் இங்க 2 பகுதி, ஷாஃபி ஹனபி என்ற பேர்ல ஷாஃபிக்கு ஒரு வணக்கம், ஹனபிக்கு ஒரு வணக்கம். தொழுகை முறையில வித்தியாசம், நோம்புல வித்தியாசம், பல சட்டங்கள்ல இன்றைக்கு வித்தியாசமாக செயல்படுத்தக்கூடிய நிலை நம் பகுதியில இருக்கிறதே. சிந்தித்து பாருங்க, அல்லாஹ் எதை சொல்றான், இந்த நாளை எப்படி தேர்வு செய்யறான்?
இந்த நாள் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி ஹஜ்ஜாக அந்த நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அதுல மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்துறார். எல்லாம் முழுமைப்படுத்தியாச்சு. எது நோன்பு, எது தொழுகை, எது ஜக்காத், எது சட்டங்கள், எல்லா சட்டங்களும் முழுமையாக சொல்லப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் எந்த விதத்திலும் இஸ்லாம் அல்லாத ஒன்றை நாம் தேர்வு செய்து போகக்கூடாது. அல்லாஹ் அதையும் எச்சரிக்கை செய்றான். வலா யக்பலு மின்ஹு, யார் இஸ்லாம் வமகைர இஸ்லாம தீனன், யார் இஸ்லாம் அல்லாத ஒன்றை தேர்வு செய்து கொள்கிறார்களோ, இஸ்லாம் அல்லாஹ்னா எது அல்லாஹ்வுடைய தூதரால் அவங்களுடைய காலத்தில் பூர்த்தி செய்யப்பட்டதோ, அல்லாஹ்வால் எது ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்று சொல்கிறானோ, அதை தாண்டி இன்றைக்கு புதிதாக மேராஜ் நோம்பு என்ற பெயர்ல மேராஜ் நம்பலன்னா முஸ்லீமா இருக்க முடியாது. அதே சந்தர்ப்பம் அதுக்கு ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சாங்களா, அது இந்த நாள் தான் சொன்னாங்களே, இப்படி புதுசா உண்டாக்கி ஒரு நோன்பு வச்சோம்னா வணக்கம் தானே என்ற பெயரில் இன்றைக்கு செய்யப்படக்கூடிய இது போன்ற பிதஅத்துகள், வழிகேடுகள் நரகத்துல கொண்டு சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. திக்ர் என்ற பெயர்ல, ராத்தீப் என்ற பெயர்ல, ரமலானுடைய காலத்தில் இரவு தொழுகை என்ற பெயர்ல, இப்படி பல்வேறு விதங்கள்ல புதுமைகளை இஸ்லாத்தில் நுழைத்து விட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரஃபாவுடைய தினத்தில் தான் இந்த வசனம் அருளப்படுகிறது. அதை பாருங்க. அந்த நேரத்தில் உமர்ல அவர்கள் சொல்றாங்க, அந்த யஹூதிக்கு பதில் சொல்கிறார்கள். எனக்கு தெரியும் கால உமரு கத அரஃபனா, எனக்கு நன்றாக தெரியும். தாலிக யௌம வ மகான் அல்லதி நஸல பிஹி அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் எப்போது அருளப்பட்டது என்பது எனக்கு நன்றாக தெரியும். வஹுவ காயிமுன், அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் அந்த வசனம் அருளப்படக்கூடிய நேரத்தில். ஃபி அரஃபாத யௌம ஜும்ஆத்தி, ஒரு அரஃபாவுடைய தினம் அது ஜும்மாவுடைய நாளில் அமைந்திருந்தது என்று தெளிவாக சொல்றாங்க. அரஃபாவுடைய நாளில் தான் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்துறான். அப்ப இவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தினம், இதனுடைய முக்கியத்துவம், இதனுடைய மகிமை இன்றைக்கு சமூகத்தில் தெரியல. பல விஷயங்களை புதுமையாக உருவாக்கி கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனுடைய வசனத்தை பற்றி மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். அல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிக்கும் லம் யஹ்ரு அலைஹா வ சும்ம உம்யானா, அல்லாஹ்வுடைய வசனம் தான் என்று ஓதி காட்டப்பட்டால் அதுல குருட மாதிரி சிவன மாதிரி இருக்க மாட்டாங்க அல்லாஹ் சொல்றான். வசனங்கள்ல ஆயத்துல எவ்வளவு தெளிவான வசனம், குர்ஆனுடைய வசனம்னு சொல்லப்பட்டா கூட அதை சிந்திக்கணும். என்ன அர்த்தத்தை சொல்கிறது, என்ன கருத்தை இந்த வசனம் சொல்கிறது, எந்த இடத்தில் இந்த வசனம் பதிவு செய்யப்பட்டிருக்கு என்றெல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த மார்க்கத்தில் புதுமைகளை தூக்கி எறிந்து விட்டு நபி அவர்கள் சொன்ன அந்த சுன்னாவின் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாட்டையும் இந்த நாளில் நம்ம எடுக்க வேண்டும். சிந்தித்து பாருங்க, ரசூலுல்லாஹ் இந்த மார்க்கத்தில் எப்படி சொல்றாங்க பாருங்க. முதலாக இந்த மார்க்கம் சட்ட திட்டங்கள் சொல்லப்பட்ட நாளை அல்லாஹ் சிறப்பித்து அந்த மாசம் முழுசு நோன்பு எப்படி சொல்றான் அல்லாஹ். ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதத்தில் இந்த குர்ஆன் அருளப்பட்டது. ஃபமன் ஷஹித மின்ஹும் ஷஹர், யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ ஃபல்யஸ்முஹு, நோன்பு வை. சட்டத்தை எல்லாம் சொல்றான். இதை ரசூலுல்லாஹ் இன்னொரு சட்டமாக எப்படி நமக்கு சொல்றாங்கன்னா, மார்க்கத்தில் எப்படி சொல்லப்படுதுன்னா, இந்த மார்க்கத்துடைய சட்ட திட்டங்கள் முழுமைப்படுத்தப்பட்ட அந்த தினத்துல அரஃபாவுடைய நாள்ல நோன்பு வைங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்படுகிறது, சௌமி அரஃபா, அல்லாஹ்வுடைய தூதரே அரஃபாவுடைய நோன்பை பற்றி சொல்லுங்கள். யுகஃபிரு சனத மாலியத வல் பாக்கியா, ஒரு வருடத்துடைய முந்தைய ஒரு வருடத்துடைய பிந்தைய பாவங்களுக்கு அது பரிகாரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பார்க்கப்பட்ட அடிப்படையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அரஃபாவுடைய தினம். அன்றைய தினத்தில் இந்த நோன்பை வைப்பதை நபி அவர்கள் நமக்கு எப்படி ஊக்கப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், ஒரு வருஷம் முன்னாடி உள்ள பாவத்தையும் இனி வரக்கூடிய ஒரு வருடத்துடைய பிந்திய சிறு பாவங்களுக்கும் அது பரிகாரம் என்று சொன்னால், அல்லாஹ்வால் பாவங்கள் மன்னிக்கப்படுவதை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வசாரிஉ இலா மக்ஃபிரத்தும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய மன்னிப்புக்கு விரையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்று தரக்கூடிய இந்த வணக்கத்திற்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். இந்த நோன்பை அனைவரும் நோற்றி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு பெறக்கூடிய மக்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்சம் முன்னாடி நெருங்கி வந்துடுறாங்க. சஃப்ல நிறைய இடம் கிடக்கு, வெளியே மக்கள் நிற்கிறாங்க உள்ள. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி புகாரில, முஸ்லிம் என்ற போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாமின் யௌமின் அக்ஸர மின் அன் யுஹ்திகல்லாஹு பிஹி அப்தன் மினன் நாரி மின் யௌமி அரஃபா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரஃபா தினத்தை எப்படி கண்ணியப்படுத்துறான்னு சொன்னா, அந்த நாளில் நபி அவர்கள் சொல்கிறார்கள், அன்றைய தினத்திலே அடியார்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலை அளிப்பது போன்று வேறு எந்த நாளிலும் அல்லாஹ் என்ன செய்வதில்லை, நரகத்திலிருந்து மோட்சம் அளிப்பதில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நரகத்திலிருந்து விடுதலை அல்லாஹ்வால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு நாளாக, அதிகமான மக்களை அல்லாஹ் விடுதலை செய்யக்கூடிய ஒரு நாளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதை சொல்லிட்டு
அதனுடைய இன்னொரு சிறப்பையும் நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஹாஜிகளாக எந்த ஹாஜிகளை அரஃபா மைதானத்திற்கு ஒன்று குடும்ப வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானோ, எந்த ஹாஜிகள் அரஃபாவில் வந்து சேரவில்லை என்று சொன்னால் ஹஜ்ஜு கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்பட்டதோ, அப்படிப்பட்ட அந்த ஹாஜிகள் அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களை அழைக்கிறான். சங்கிக்குரிய படைப்புகள் அவர்கள் அழைத்து அல்லாஹ் சொல்வானாம், சும்மை யுஹாபிபுல் பிஹிமுல் மலாயிகா, மலக்குமார்களை அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபயகூலு மா அராத ஹாவுலாயி, இவர்கள் எல்லாம் ஏன் இங்கு வந்திருக்கிறார்கள் என்று அந்த மலக்குமார்களிடத்தில் ஹாஜிகளுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் சொல்லுவான் என்று சொல்றாங்க. இந்த செய்தியை கொஞ்சம் விரிவாக பேச வேண்டிய செய்தி, சாதாரண ஒரு அமல் இல்லை. ஹஜ்ஜை பற்றி நபி அவர்கள் சொல்கின்ற பொழுது எந்த ஹஜ்ஜு அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுதோ அதுக்கு சொர்க்கத்தை தவிர கூலி இல்லை என்று சொன்னாங்க. எந்த ஹஜ்ஜு அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுதோ அவர் அன்று பிறந்த பாலகன் என்று சொன்னார்களே, இவ்வளவு சிறப்பு அந்தஸ்தை கொடுத்திருந்தாலும் அல்லாஹ் இன்னும் அந்த ஹஜ் என்ற வணக்கத்திற்கு ஒரு தனி மகத்துவத்தை வைக்கிறான். அந்த ஹாஜிகளாக அரஃபா மைதானத்தில் குழுமி இருக்கக்கூடிய அந்த ஹாஜிகளை பார்த்து அல்லாஹ் வானவர்கள் அழைத்து கேட்கிறான், மா அராத ஹாவுலாயி, எதற்காக இவர்கள் வந்திருக்கிறார்கள், எதுக்கு போனாங்க? அல்லாஹ் சொல்கிறான், வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத் மனிஸ்தா இலைஹி சபீலா, யாருக்கெல்லாம் சென்று வருவதற்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் இங்க வந்து ஹஜ்ஜுக்கு வாங்கன்னு அல்லாஹ் அழைச்சான். போனாங்க. அந்த ஹாஜிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கலிமத்து தௌஹீதாக இருக்கக்கூடிய அந்த தல்பியா வாசகத்தையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். லப்பைக் என்று சொன்னால் ஆஜராகிவிட்டேன் என்று அர்த்தம். அல்லாஹ் வந்துட்டேன் அல்லாஹ். அந்த வாசகத்தை எப்படி அமைச்சு கொடுக்குறாங்க பாருங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இறைவா உன்னுடைய அழைப்பை ஏற்று வந்தேன். லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இணை துணையற்ற உன்னுடைய அழைப்பை ஏற்று வந்தேன். இன்னல் ஹம்த, புகழனைத்தும் உனக்கு. வன் நிஅமத்த, இந்த நியமத்தை எல்லாம் உனக்கு சொந்தமானது. லக்கவல் முல்க், ஆட்சி அதிகாரம் உனக்கு சொந்தம். லா ஷரீக லக், உனக்கு எந்த இணை துணையும் இல்லை. அப்ப என்ன வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறாங்க ஹாஜிகளாக அரஃபாவில் நின்று கொண்டு அவர்கள் முன்முணுக்க வேண்டிய வாசகம் இது. உன் அழைப்பை ஏற்று வந்திருக்கேன் அல்லாஹ், நீ கூப்பிட்டேன்னு வந்தேன் அல்லாஹ் என்று அழைத்து சொல்லக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் பெருமிதமாக வானவரிடத்தில் பேசுகிறான், மா அராத ஹவுலா, எதற்கு வந்திருக்கிறார்கள் என்று. அப்படிப்பட்ட அல்லாஹுவால் வானவரிடத்தில் சிராயிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை இனி வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய நன்மக்களாக வளரகமா நம் அனைவரையும் ஆக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கணிதற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, சொல்லுங்களேன். புனித மிகுந்த துல்ஹஜ் மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் அடுத்ததாக இந்த அரஃபாவை தாண்டி நாம் செய்யக்கூடிய ஒரு அமலாக நஹருடைய தினத்தில் அல்லாஹ்விற்காக வேண்டிய ஆடு மாடுகளை ஒட்டகங்களை வறுத்து பலியிடக்கூடிய அந்த வணக்கம் அதிகமான முஸ்லீம்களால் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வணக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக ஆர்வப்படுத்துகிறாங்க. வெளியூரில் இருக்கும்போது கூட இந்த குர்பானி என்ற வணக்கத்தை நிறைவேற்றி நபி அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு அதிகம் ஆர்வப்படுத்துகிறாங்க. எந்த அளவுக்கு, யார் ஒருவர் நாம் தொழுதை போன்று பெருநாள் தொழுகையை தொழுது விட்டு இந்த ஆடுகளை ஒட்டகங்களை மாடுகளை அறுத்து பலியிடுகிறார்களோ, அசாப சுன்னத்தல் முஸ்லிமின், அவர் முஸ்லீமுடைய வழிமுறையில் நின்றவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்வளோ வலியுறுத்தி இந்த வணக்கத்தை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதற்கென்று சொல்லி ஆடு மாடுகளை சொன்ன நபி அவர்கள் அதற்கான வயது வரம்பையும் நமக்கு சொன்னாங்க. ஒரு வயது பூர்த்தியான ஆடுகளைத்தான் கொடுக்கணும். இது வெள்ளாடு, இது கொஞ்சம் பொருளாதார வசதி குறைவாக இருந்தால் செம்பரி ஆட்டில் மட்டும் விதிவிலக்காக என்ன செய்கிறாங்க, ஜது, அதாவது முசீனாவுக்கு நெருக்கமான நிலை, அந்த பல் விழுந்ததுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய 6 மாதத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஆடுகளை நீங்கள் குர்பானி கொடுங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம விளங்கி வைத்திருக்கோம். அதனுடைய சட்டங்கள் ஓரளவு புரிந்து வைத்திருந்தாலும் கூட இதில் கூடுதலாக நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய இன்னொரு சட்டம் என்னென்னா, சரி நமக்கு பொருளாதாரம் இல்லை, எனக்கு அவ்வளோக்கு ஆடு பிடிக்க அளவுக்கு இல்லைன்னா அதுக்கு கூட்டு குர்பானி என்ற ஒரு முறையும் நபி அவர்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டில் பங்கு சேர்ந்துக்கோங்க, 10 பேர் இருந்தால் ஒட்டகத்தில் பங்கு சேர்ந்துக்கோங்க என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அதனுடைய சட்டங்களையும் நமக்கு சொல்லலாம். அந்த அடிப்படையில் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக கூட்டு குர்பானி பல ஆண்டுகளாக இந்த சுன்னத்து ஹயாத்தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாளைய ஃபஜ்ர் தொழுகை வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. கூட்டு குர்பானியில் சேரக்கூடிய சகோதரர்கள் சேர்ந்து கொள்ளலாம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஆடு மாடு அதை அறுத்து பலியிடக்கூடிய விஷயங்களும் நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க. பொதுவாக இது வணக்கம். நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வீட்டில் போனால் இறைச்சி இருக்கும், எல்லா வீடுகள்லையும் பெரும்பான்மையான வீடுகள் இருக்கும். ஆனால் இது இறைச்சிக்காக அறுக்கப்படுவது அல்ல. அல்லாஹ் முழுக்க இதை பற்றி சொல்லுகின்ற பொழுது ல யனல்லாஹு லுஹுமுஹா வலா திமாஹா வலாக்கி யனல்லாஹு தக்வா மின்கும், உங்களிடம் இருக்கக்கூடிய உங்களுடைய இறையச்சத்தை பார்ப்பதற்கு தான், அதனுடைய ரத்தமோ இறைச்சியோ தேவையில்லைன்னு அல்லாஹ் சொல்கிறான்ல. அப்படிப்பட்ட வணக்கத்தை செய்யும்போது அதுக்கான சில சட்டங்களும் நமக்கு சொல்லப்படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதனுடைய செய்திகளை பற்றி சொல்லக்கூடிய புகாரில் ஒரு செய்தி வருகிறது. காலை அலி ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, பஅஸனி நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குன்தும் அலல் ஃபுதன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒட்டகங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் குர்பானி கொடுப்பதற்காக என்கிட்ட தந்தாங்க.
அப்படி கொடுக்கும்போது இப்போ அமரணி என்கிட்ட சில கட்டளைகளையும் பிறப்பித்தார்கள். என்ன கட்டளை பிறப்பித்தாங்கன்னா, அதனுடைய இறைச்சிகளை ஏழைகளுக்கு கொண்டு சேர்த்துடணும். அதே போன்று அதனுடைய தோல், அதனுடைய சேனங்கள், அதில் போட்டிருக்கக்கூடிய கயிறு, என்னெல்லாம் போட்டிருக்கிறோமோ அதையும் ஏழைகளுக்கு கொண்டு சேர்த்துடணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக அலி ரலியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்க, நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதை சொல்லும் பொழுது இன்னொரு ரிவாயத்தில் எப்படி வருதுன்னு சொன்னால், அந்த ஆடு மாடுகளை உரிக்கக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து கூலியாக இறைச்சியையோ தோலையோ நம்ம கொடுக்கக்கூடாது, அது தனியாக தான் கூலி கொடுக்கணும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக அதையும் சேர்த்து அலி ரலியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்க, நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அந்த அடிப்படையில் இந்த தோல் என்பது முழுக்க முழுக்க ஏழைகளுக்கு சொந்தமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இறைச்சியை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானோ, குர்ஆனுடைய வசனமே இருக்கிறது, அதை நீங்களும் கொடுங்கள் ஏழைகளுக்கும் கொடுங்க. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோலும் முழுக்க முழுக்க ஏழைகளுக்கே உரிமைப்பட்டதாக நமக்கு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் பொதுவாக பரவலாக நம்ம பகுதியில் எப்படி இருக்குன்னா, தோல் என்ன செய்வோம், அப்படி தூக்கி பள்ளியாசலில் கொடுத்துருவோம். இன்றைக்கி பள்ளியாசலில் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், எல்லா பள்ளிவாசலும் அதுக்கு போய் முறையை ஏழைகளுக்கு சேருதா, அது நிர்வாக செலவுக்காக அப்படி பயன்படுத்துவாங்க. அதில் இமாம் சம்பளமாக இருக்கும், அதே மாதிரி பள்ளிகளில் போடக்கூடிய அந்த கரண்ட் பில்லு இதுக்காக பயன்படுத்தக்கூடிய விஷயம். இதில் ஏழைகளும் பயன்படுவாங்க, பணக்காரர்களும் இருப்பாங்க. இது போன்று எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கலவையாக அது மாறிவிடுகிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அது முழுக்க முழுக்க ஏழைகளுக்கு என்றே தனியாக சொன்ன அடிப்படையில் நம்முடைய அந்த குர்பானியுடைய வணக்கம் முழுமையாக அல்லாஹ்விடத்தில் பரிபூர்ணப்பட வேண்டும் என்று சொன்னால் அது ஏழைகளுக்கு சேரக்கூடிய விதத்தில் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதையும் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நம் பகுதியில் அந்த தோள்களை முறையாக மக்களிடத்தில் வாங்கி அதில் வரக்கூடிய அந்த பொருளாதாரத்தை ஏழை மக்களுக்கு மருத்துவ உதவிகளாக இன்ன பிற உதவிகளாக நாம் தொடர்ச்சியாக செய்து வருகிறோம். ஆகவே உங்களுடைய அந்த குர்பானி தோலை மார்க் அடிப்படையில் கொடுத்து அதனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.